வெல்கம் டு மினர்வா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் சின்னிமலையம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேபி மிக்சர் மிஷின். பேபி மிக்சர் மிஷினில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின்ஸ் எல்லாமே ஸ்டேரிங் மாடல். ஸ்டேரிங் மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் 180 லிட்டர், இது 200 லிட்டரில் லைட் மாடல், இது 200 லிட்டரில் ஹெவி மாடல், இது 240 லிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா 250 லிட்டர். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன் தான். உங்களுக்கு என்ன மாதிரி யூஸு, என்ன மாதிரி பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டிஸில் நீங்கள் மிஷின்ஸ் எடுத்துக்கலாம். எல்லா மிஷினுமே பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி ரொட்டேஷன் இருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணலாம். எல்லா மிஷினுமே நல்லா ஃப்ரீயாகவே ரொட்டேட் ஆகும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இதுலேயுமே பிளேட்டில் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆங்கிளில் வேணாலும் வச்சு லாக் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே ஃப்ரீயாகவே எல்லா மிஷினையும் ரொட்டேட் பண்ண முடியும். லோடு போட்டால் உங்களுக்கு வேரியேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோடு போட்டால் ஜஸ்ட் கொஞ்சம் லோடு ஆகுமோ தவிர மற்றபடி ரொம்ப ஹெவியாகலாம் ஹார்டாகலாம் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ரெண்டு சைட்லேயுமே பேரிங் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ரொட்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 250 லிட்டரும் சேம் அதே மாதிரியே தான். ஜஸ்ட்டு எல்லாமே லெக்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். மிஷினோட ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 பின் பிளக் பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு பிளக்கு போட்டுட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் ரொம்ப ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா மிஷின் ரொட்டேஷன் ஆகும். நீங்கள் மிஷின் ரொட்டேஷன்லேயே அன்லோடிங் லோடிங் ரெண்டுமே பண்ணிக்கலாம். எல்லாமே சிங்கிள் பேஸ் மிஷின் தான். அதனால் நீங்கள் வீட்டு கரண்ட்டையும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். எல்லா மிஷினுமே சேம் ஒரே ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட்டு பிளக் பாயிண்ட் ஆன் பண்ணுறீங்க, ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிஷின் ரன் ஆகும். ஆர்பிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷினோட ஆர்பிஎம் 30. ஸோ உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் காங்கிரீட் மிக்சிங்கை எடுத்துகிட்டே இருக்கலாம். நீங்கள் மெஷின் வாங்கினதுக்கப்புறம் ஜஸ்ட்டு பண்ண வேண்டியது எல்லாமே 2.5 ஸ்கொயர் mm கேபிள் ஒன்று, ஒரு பிளக் பாயிண்ட் வாங்கி போட்டிங்கன்னா வேறு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட்டு பிளக்கை கொண்டு போய் பிளக் பாயிண்டில் மெயின் பாயிண்டில் சொருகிறீங்க, மிஷினை ஆன் பண்ணுறீங்க, ரன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. சொன்ன கெப்பாசிட்டி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மிஷினில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஜஸ்ட்டு டீத்துக்கு மட்டும் க்ரீஸ் வச்சா போதும். எல்லா லேடிஸும் கூட ரொம்ப ஈஸியாகவே கம்ஃபர்டபுளாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி மிஷின் தான் இது. நீங்கள் சிமெண்ட் காங்கிரீட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.